என்னையா மேலதிகாரிகளுக்கெல்லாம் ஏதாவது சூனியம் வச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் எது சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்களே, அதான் கேட்டேன். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க விசாரிக்க வேண்டிய இந்த கேஸை உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண வேண்டியதுக்கு என்ன காரணம்? எனக்கு சம்பளம் கொடுக்கிற கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுத்துருக்கு, அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஓ, கடமை வீரன், அது மட்டும் தானா? அப்போ பர்சனலாக உங்களுக்கு இந்த கேஸில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை? நாட் அட் ஆல். எனக்கு அந்த மாதிரி பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு மத்தவங்க நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். தன்னோட மரணம் எப்படி நடந்ததுன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தானே லெட்டர் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி எழுதுறவங்க சாதாரணமா எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு இடத்துல தானே லெட்டர் வைப்பாங்க. ஆனா இங்க அப்படி நடக்கலையே. என்னையா நீ? உன்னை விட அனுபவம் அதிகம் உள்ள ஆள் நான். நீ சொன்ன இந்த விஷயத்த நானும் யோசிச்சு பார்த்தேன். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு கோபத்தினால தற்கொலை பண்ணிக்க முடிவு செஞ்ச லக்ஷ்மி ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் மனசு மாறி தன்னோட தற்கொலை முடிவை மாத்திக்கிட்ட லக்ஷ்மி யோசிச்சு பார்த்திருப்பா. இல்ல கோபம் அதிகமானதுனால லெட்டரே வேண்டான்னு முடிவு பண்ணிருப்பா. அதனால லெட்டரை வேற எங்கேயாவது வச்சிருப்பா. லக்ஷ்மி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. லக்ஷ்மிக்கு தெரியாம அவங்க உடம்புல விஷத்தை ஏத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது பலவந்தமா விஷத்தை கொடுத்தா மாதிரியும் தெரியல. கதவும் உள்தாப்பால் போட்டிருந்தது. அதே மாதிரி சாகணும்னு முடிவு எடுத்ததுனால தான் ஸ்லீப்பிங் பில்ஸுக்கு அப்புறம் ராட் பாய்சனும் சாப்பிட்டுருக்கணும். சார், நான் என்ன கேட்கறேன்னா அந்த லெட்டரை பத்தி தான். அதுக்கான பதில தான் சொல்லிட்டேனே. சி மிஸ்டர் ஷாம், ஹேண்ட் ரைட்டிங் லக்ஷ்மிது தான் கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அது தப்பு, ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சரியான முட்டாளுங்கன்னு சொல்ல வரீங்களா? சார், லெட்டரை எழுதினவங்க முடிவை மாத்தினதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை கிழிச்சு தானே போட்டிருக்கணும். அது எப்படியெல்லாம் இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தட் இஸ் யுவர் ஹெட் ஏக். நீங்களாம் இங்கேயே இருங்க, வாங்க. ப்ளீஸ். பேரு மோகன்குமார், வயசு 37, ஃபாதர் அன்னோன். மதர் லேட் ப்ரொஃபசர் சரஸ்வதி அம்மா, வைஃப் லேட் லக்ஷ்மி மோகன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. ஏன் உங்களுக்கு குழந்தைங்க இல்லை? இல்லை, ஃபேமிலி பிளானிங் ஏதாவது? இப்போ குழந்தை வேணான்னு முடிவு பண்ணோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் ஆகலைன்னா அது ரிஸ்க்கு. இந்த அபார்ஷன்லாம் இல்லை, இந்த மாதிரி கேசஸ்லாம் எனக்கு சில தெரியும். மிஸ்டர் மோகன், உங்களோட 3 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் சண்டை போட்டோம், அதுக்கு முன்னாடி நாங்க சண்டை போட்டதே இல்லைன்னு நீங்க சொல்றத எங்களால நம்ப முடியல. என்னதான் பொருத்தமான தம்பதியா இருந்தாலும் சண்டை போறது சகஜம் தானே, பொதுவா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஐ திங்க் யூ ஆர் லைங். நோ, நான் சொன்னதெல்லாம் உண்மை. சாரி, ஐ cannot believe this and I won't. தெரியும், யார் நம்பினாலும் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். Excuse me, my name is Shyam Prasad and you have to call me sir. You are supposed to answer my questions. என்ன பத்தி நீங்க என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்கங்கறத இங்க சொல்ல தேவையில்லை. இப்படி முன்விரோதத்தோட என்கிட்ட நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. முன்விரோதத்தோட கேஸ விசாரிக்கிற உங்ககிட்ட என்னால இப்படிதான் நடந்துக்க முடியும். மிஸ்டர் மோகன்குமார், நீங்க பிரச்சாரம் பண்றதுக்காக போட்ட மேடை இல்ல இது. இங்க நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், அதுவும் பெர்ஃபெக்ட்டா. இல்ல நீங்க இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் சாரி. நியாயத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால என் முன்னாடி நிக்கிறது யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் கேர். யூ ஷுட் கேர் பிகாஸ் ஐ எம் இன்னசென்ட்.
ஓ யூ ஆர் இன்னசென்ட். ஐ எம் சாரி, எனக்கு அது தெரியாம போச்சு. அதனால தான் உன் வைஃப் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். And your story collapses at this juncture. There are two options. Either you cooperate with me or I will make you cooperate. Is that clear? Is that clear? எதுக்காக நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸுக்கு போனீங்க? அன்னைக்கு இருந்த மன உளைச்சல்ல நான் வேற எங்க சார் போக முடியும்? அதுவும் இல்லாம ஜோசப் அங்கதான் இருப்பேன்னு சொன்னா. ஏன் திரும்பி வந்துட்டீங்கன்னு ஜோசப் உங்களை கேட்கலையா? நான் போனப்போ ஜோசப் அங்க இல்ல. உங்களுக்கு தான் உங்க அம்மாவுக்கு சொந்தமான வீடு ஒண்ணு இருக்குல்ல? யாரும் அங்க தங்காதனால அந்த வீடே பாழடைஞ்சு போச்சு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தங்கினது படிச்சது எல்லாம் ஒரு ஆஃபனேஜ்ல தான், சென்ட் ஜோசப் ஆஃபனேஜ். அங்க என்ன ஒரு ஃபாதர் தான் மேல படிக்க வச்சாரு, ஃபாதர் கேப்ரியல். அவனோட ஜென்மமே ஒரு சபிக்கப்பட்ட ஜென்மம். அவனுக்கு எதுக்கு கடவுள் இவ்வளவு சோதனைகள் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அவன் வரும்போது அவனுக்கு 12 வயசு இருக்கும். படிப்புல ரொம்ப புத்திசாலி. ஹை டிஸ்டிங்ஷன் எடுத்து எஸ்எஸ்எல்சியில் அவன் பாஸ் பண்ணான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன் கொடுத்த ஸ்பான்சர்ஷிப் உதவினால அவனை ஒரு நல்ல காலேஜில் படிக்க வச்சேன். ஆனால் நடுவில் அவனோட படிப்பு நின்று போச்சு. ஏன் ஃபாதர்? ஒரு சண்டை, அதுவும் ஸ்பான்சரோட மகனோட. மோகனை காலேஜை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எதுக்காக சண்டை நடந்தது? அவன் போட்ட சண்டைக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது, அவனோட பிறப்பு. அப்பம் பேர் தெரியாதவன்னா அவனுக்கு கோபம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. அந்த மாதிரி பேச்சுக்களை அவனால் தாங்கிக்கவே முடியாது. அவன் மனசை மாற்றணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவனை ஒரு கவுன்சிலிங்க்கு அனுப்புனேன். அங்கே போனதில் அவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. போஸ்ட் கிராஜுவேஷனில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். ஒரு காலேஜில் விசிட்டிங் லெக்சரராக வேலையும் கிடச்சிச்சு. இதுக்கு நடுவில் அவன் எப்படியோ போய் அரசியலில் சேர்ந்துட்டான். முன்ன மாதிரி இங்கே வர்றதும் இல்லை. நீங்க மோகனை கடைசியா எப்போ பார்த்தீங்க ஃபாதர்? 2 நாள் முன்னாடி. நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவர் ஏதாவது சொன்னாரா? முக்கியமாக எதுவும் பேசலை. என்னை பற்றி விசாரிச்சான். நீங்க எதுவும் கேட்கலையா ஃபாதர்? ஏதோ ஒரு பயத்தை அவன் கண்ணில் பார்த்தேன். அது என்னன்னு நீங்க கேட்கலையா? தட் வாஸ் யூ. உங்கள் மேலே தான் அவனுக்கு ரொம்ப பயம். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ் யூ. ஷாம், எஸ் ஃபாதர். நான் மோகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, இருந்தாலும் சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு தண்டிக்கப்பட்டது நீங்கள் 2 பேரும் தான். ஆனால் மோகன் மாதிரி சமூகத்துக்கு முன்னாடி ஒரு அவமான சின்னமாக வாழ வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரல. அந்த வேதனை ரொம்ப கொடுமையானது. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் மோகன் நிரபராதியாக இருந்தான். இந்த சமூகம் அவனுக்கு பண்ண கொடுமையை நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு அவன் அனுபவிச்சிட்டான். லக்ஷ்மி மோகனை விரும்பினதுக்கு காரணம் எனக்கு தெரியல சார். சார், எனக்கு தெரிஞ்சு மோகனுடைய இண்டிவிஜுவலிட்டி தான் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன இண்டிவிஜுவாலிட்டி? அப்பம் பேர் தெரியாதவனுக்கு எதுக்கு சார் இண்டிவிஜுவாலிட்டி? கரெக்ட் கரெக்ட். நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா இப்படிலாம் இருக்க மாட்டான் சார். அப்பம் இல்லாதவன்ல அதான் அவன் குணத்தை காமிச்சிட்டான். வெரி கரெக்ட். உங்களுக்கு தெரியுமா சார், கல்யாணம் பண்ண உடனே என் பொண்ணை தங்க வைக்க ஒரு குடிசைக்கு கூட்டிகிட்டு போனான் சார். நம்ம வீட்டிலே தங்கிக்க சொன்னேன். அது எப்படி கௌரவம் போயிடுமே. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சின்னதாக ஒரு வீட்டை கம்மியான வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். என்ன இருந்தாலும் என் பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரே பொண்ணு தான் இல்ல? ஆமாம். வேற பசங்க, ஐ மீன் ஆம்பளை பசங்க? ஆணு பொண்ணு எனக்கு எல்லாமே அவ தான் சார். அந்த பொண்ணை போய் அவன் நாங்கள் இனிமேல் யாருக்காக சார் வாழணும்? உள்ள ரூம்ல அழுது தளர்ந்து போன ஒருத்தி இருக்கா, என் பொண்டாட்டி. அவளோட கண்ணீருக்கு கண்டிப்பா அவன் பதில் சொல்லியே ஆகணும். சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. லக்ஷ்மி பத்தி பேசினாலே இப்படி ஆயிடுறாரு. உங்களுக்கு வேற என்ன தெரியணும் கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க? என் பேரு சுரேஷ். நான் லக்ஷ்மியோட கசின். லக்ஷ்மியோடைய அத்தை பையன் நான். நீங்க என்ன பண்றீங்க? நான் எங்க மாமா கூட அவருக்கு ஹெல்ப்பா இருக்கேன். ஓ, ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அரசியல் இருக்கீங்களா? ஆமா, அப்படியே மாமா கூட அவருக்கு ஹெல்ப்பா
நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. அப்படின்னா நீங்க ஒரு ஆளினால் அழகுராஜான்னு சொல்லுங்க. அப்படி ஒன்றும் இல்லை. எப்படி இல்ல? இல்லை, லக்ஷ்மி இறந்ததுக்கு அப்புறம் மாமா சொன்னதுனால. கோடிக்கணக்கான சொத்தை பாதுகாக்க ஒரு டம்மி தேவை அப்படிதானே? என்ன சார்? இந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவங்க? ஐ மீன் அவங்களோட நேச்சர் எப்படி? பேசிக்கலாக அவங்க ஒரு அப்பாவி சார். ஆனால் யாருக்கிட்டையும் அவங்க உடனடியாக பழக மாட்டாங்க. லக்ஷ்மியோட கல்யாணம் was it an arranged marriage? லக்ஷ்மியோடைய மேரேஜ் அரேஞ்ச்டு கம் லவ் மேரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ம். லக்ஷ்மி படிச்சுட்டு இருந்த அந்த காலேஜில் மோகன் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாங்க. அப்பா லவ் பண்ண மாதிரி எதுவும் தெரியல சார். அதுக்கப்புறம் மோகனுடைய ப்ரப்போசல் வந்தப்போ மோகனுக்காக லக்ஷ்மி வாதாடினா. அவள் வாதாடுறத பார்த்தப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறான்னு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். லக்ஷ்மியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமாம் சார். ஏன் தெரியாது சார். ஊருக்கு உழைக்கிறவன் வீட்டுக்கு உழைக்க மாட்டான் அப்படின்னு அடிக்கடி எங்கள் மாமா சொல்லுவார். அதோட அவனுக்கு அப்பா பேரும் தெரியாது, அவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். இந்த விஷயத்த நேராக அவங்ககிட்டயே அவர் சொல்லியிருக்காரு. சார் இதுதான் சார் லக்ஷ்மியுடைய ரூம். ம். இப்போ இந்த ரூமை யார் யூஸ் பண்றா? யாரும் யூஸ் பண்ணுறதில்ல சார். யாராவது யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடும். ரிசர்வ் டைப்பான லக்ஷ்மி ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்திருக்குமே. ஆமாம் சார். உங்களுக்கும் தானே? இல்லை சார். வாய் லக்ஷ்மிக்கு பாலிடிக்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதை பற்றின விஷயங்களும் எனக்கு தெரியும். மந்திரிங்க, அவங்க லைஃப் ஸ்டைல், இதை பற்றிலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மோகன்குமார் மந்திரியோ எம்எல்ஏவோ ஆகலையே. ஆனால் அவர் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை லக்ஷ்மிக்கு இருந்தது. ம். லக்ஷ்மியோட அப்பாவுக்கு அவங்க கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களே, கல்யாணத்தப்போ அவர் எதிர்த்தாரா? எதிர்த்தாரு. இந்த ப்ரப்போசலை கொண்டு வந்தது மோகன் குமாரோடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜோசப். ம். அவர் வந்தப்போ லக்ஷ்மி வீட்டில் இல்லை. ம். மோகனுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு எங்கள் மாமா அவரை திருப்பி அனுப்பிட்டாரு. இது லக்ஷ்மிக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்? மாமா தானே விருப்பம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சாரு. இருந்தாலும் என்கிட்ட சொல்றது தானே மரியாதை. நீ தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இந்த ப்ரப்போசல் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிக்கல. வேலை இல்லாம கட்சின்னு சுத்துறவனுக்கு நான் என் பொண்ணை தரமாட்டேன். நல்ல அந்தஸ்துள்ள ஒரு பையனை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கு அது வேணாம். என்ன லக்ஷ்மி பேசுற? அப்பா கிட்ட எப்படியா பேசுறது? லக்ஷ்மி, இந்த அரசியல்வாதிகளோட குடும்ப வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாது. முதல்ல அது நிலையான ப்ரொஃபஷன் இல்லை. வீட்டில் அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மோகன் தனக்கு கிடைச்ச சீட்டை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து தியாகி மாதிரி நடந்துக்கிறான். இப்படி இருக்கிறவனால வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதெல்லாம் சகிச்சுக்க நான் தயாரா இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இருக்கு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு லக்ஷ்மி பேசின விதத்தை பார்த்து எங்க மாமாவும் மாமியும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ லக்ஷ்மி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா, டிகிரி ஃபைனல் இயர். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் லக்ஷ்மி ஒத்துக்கல. அடுத்த மாசமே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பிரபாகரன் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? அப்படி சொல்ல முடியாது சார். கொஞ்ச நாள் அவரும் பிடிவாதம் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா எல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் தான் மனசு மாறினாரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.